காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ இதை பார்த்தாலும் உங்களுக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷனா, அதாவது டேன் இன்வர்ஸோட டிகிரி வேல்யூ எடுத்து நம்ம காசு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். காசில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் எடுத்து நம்ம இந்த சைன் இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதில் கிடைக்கிற ஆன்சரை வந்து காட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல்னா உங்களுக்கு ரேடியன் வேல்யூவாக கிடைக்கும். சரிங்களா? உட்காந்து சால்வ் பண்ணலாமா? இப்போ டேன் எப்போ உங்களுக்கு 1 எடுப்பான்? டேன் π/4ல் வந்து உங்களுக்கு 1 எடுப்பான். ஓகேவா? ஸோ டேன் இன்வர்ஸும் டேனும் கேன்சல் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து காஸ் π/4ன்னு கிடைக்கும். காஸ் π/4 உங்களுக்கு கிடைப்பானா? காஸ் π/4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது காட் இன்வர்ஸ் ஆஃப். ஓகேவா? இப்போ வந்து காஸ் எப்போ காஸ் 1/4ஓட வேல்யூ என்னப்பா? 1/√2வா? ஸோ 1/√2 சைன் இன்வர்ஸ் காட் ஆஃப் எழுதிப்போம். சரி, இப்போ சைன் எப்போ 1/√2 எடுப்போம்? சைன் வந்து எப்போ 1/√2 எடுப்பான்னா சைன் π/4 தான். சரிங்களா? ஸோ சைன் இன்வர்ஸ் சைன் π/4 காட். ஓகேவா? இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணா காட் π/4. காட் π/4ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1. ஓகேவா? இதுவும் கேன்சல் பண்ணிடும். காட் π/4ஓட வேல்யூ வந்து 1. ஃபைனல் ஆன்சர் வந்து 1. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நம்ம உட்காந்து பார்க்கலாம்.